இன்டர்நெட்ல வைரல் ஆகிற ஒரு ஹாரர் ஸ்டோரி இது. அதாவது காணாம போன ஒரு வீடியோல இருந்து கிடைச்ச ஒரு திகில் கதை. ஆரம்பமே ரொம்ப டார்க்காவும் டென்ஷனாவும் இருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். நேரம் சரியா ராத்திரி 11:47. ஊரே தொங்கிட்டு இருக்கிற நேரம். ஆனா ஒரு சின்ன ரூம்ல ரவி மட்டும் தனியா முழிச்சிட்டு இருக்கான். சுத்தி ஒரே இருட்டு. அவனோட மொபைல் ஸ்கிரீன்ல இருந்து வர வெளிச்சம் மட்டும் தான் அவன் முகத்துல படுது. இப்போதாங்க ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்த அந்த ராத்திரி ஒரு பயங்கரமான அனுபவமா மாறப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் தான். ரவி அப்படி போனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அமைதியான ராத்திரியில டிங்னு ஒரு சத்தம். பார்த்தா வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ். ஆனா அது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல சில மர்மமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இத பார்த்ததும் ரவிக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டாங்கடான்னு. இதுவும் ஏதோ ஒரு செயின் மெசேஜ் தான் நினைச்சான். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆர்வம், என்னதான் இருக்கு இதுலன்னு ஒரு கேள்வி. அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியாம சரி பாத்துருவோன்னு அந்த வீடியோவை ஓபன் பண்ணிட்டான். ஆனா அந்த ஒரு முடிவு தான் அவன் வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. வீடியோ பிளே ஆகுது. எடுத்த எடுப்புலயே க்ரீச்னு ஒரு சத்தத்தோட ஒரு பழைய கதவு திறக்குது. உள்ளுக்குள்ள இடிஞ்சு போன சுவர், தரையெல்லாம் ஒரே தூசி. அப்படியே கேமரா பேன் ஆனா ஒரு மூலையில ஒரு நிழல் மட்டும் தெரியுது. கேமரா மெதுவா அந்த நிழல் பக்கத்துல போகுது. அப்போதான் தெரியுது அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கான்னு. அவளோட முடி முகத்தை முழுசா மறைச்சிருக்கு. ஆனா அதை விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவ கொஞ்சம் கூட அசையாம ஒரு பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்கா. சடனா வீடியோல ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. ஸ்கிரீன் நடுங்குது. அந்த பொண்ணு மெதுவா தலையை தூக்குறா. ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. நீ இதை யாருக்கும் அனுப்பலனா நான் உன்னை தேடி வருவேன். இதை கேட்டதும் ரவிக்கு மறுபடியும் சிரிப்பு தான். அட செமையா எடிட் பண்ணியிருக்காங்கப்பா இன்னும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போனை ஓரமா வச்சுட்டு தூங்கிடுறான். இதெல்லாம் சும்மான ஒரு தைரியத்துல. சரி, கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. இது வரைக்கும் போன் ஸ்கிரீன்ல இருந்த பயம் இப்போ ரவியோட நிஜ வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்குது. நடுராத்திரி மணி 2:15. சுத்தி மயான அமைதி. அந்த அமைதியை கிழிச்சுக்கிட்டு டக் டக் டக்குன்னு கதவை தட்டுற சத்தம். 3 தட்டு தான், ஆனா ரொம்ப தெளிவா கேக்குது. ரவி பதறி போய் எந்திரிச்சு உட்காரான். குழப்பத்தோட போய் கதவை திறக்கிறான். ஆனா வெளியே யாருமே இல்ல. அந்த காரிடார் முழுசா காலியா இருக்கு. அவனுக்கு ஹார்ட் பீட் எகிற ஆரம்பிக்குது. ரூமுக்கு திரும்பி வந்ததும் அவன் போன் வைப்ரேட் ஆகுது. பார்த்தா அதே அன்னோன் நம்பர்ல இருந்து இன்னொரு மெசேஜ். அதே வீடியோ. ஆனா இந்த தடவை கேப்ஷன்ல 2 வார்த்தை தான், கடைசி எச்சரிக்கை. இப்போதான் உனக்கு புரியுது இது விளையாட்டு இல்லைன்னு. நிஜமாவே ரவிக்கு இப்போ பயம் வந்துருச்சு. இது என்னடா வம்பா போச்சுன்னு பதட்டத்துல அந்த ரூலை மீறி அந்த வீடியோவை அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறான். கதையோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இங்கதான் அவன் செஞ்ச ஒரு தப்போட விளைவு எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு தெரிய வருது. மறுநாள் காலையில ரவி அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். போன் எடுக்கல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இப்போ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரவிக்கு ஒரே டென்ஷன். என்னாச்சு அவனுக்கு? அப்படியே பதட்டத்தோட அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுறான். அங்க ஒரே கூட்டம். போலீஸ் நிக்குது. என்ன ஏதுன்னு புரியாம முழிக்கும் போது பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, நேத்து ராத்திரி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ரவிக்கு தலையே சுத்துது. அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். நடுங்கிற கையோட மறுபடியும் அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்க்கறான். அப்போதான் அந்த கொடூரமான உண்மையை அவன் உணர்றான். அந்த வீடியோல காட்டுற பாலடைஞ்ச வீடு வேற எங்கேயும் இல்ல, அது மெதுவா அவனோட ரூமாவே மாறிட்டு இருக்கு. அந்த இடிஞ்ச சுவர் இப்ப அவனோட சுவர். அந்த தூசி படிஞ்ச தரை அது அவனோட தரை. அந்த கதவு அது அவனோட ரூம் கதவு. அந்த வீடியோல இருந்த பொண்ணு இப்போ நேரா கேமராவை பாக்குது. அவன் முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு. அந்த குரல் இப்போ இன்னும் தெளிவா கேக்குது. இப்போ அடுத்தது நீதான். இப்போ கிளைமேக்ஸ். ஸ்கிரீன்ல இருந்த உலகமும் நிஜ உலகமும் ஒன்னா சேர போகுது. மறுபடியும் அதே சத்தம், டக் டக் டக். ஆனா இந்த தடவை சத்தம் நின்ன உடனே அவனோட ரூம் கதவோட கைப்பிடி மெதுவா அதுவா திரும்புது. கதவு திறக்குது. அவன் முன்னாடி வாசல்ல அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அதே செகண்ட் அவன் போன் ஸ்கிரீன்ல ஒரு புது மெசேஜ் வருது. இத ஃபார்வர்ட் பண்ணு, இல்லனா அவ இங்கே தான் இருப்பா. ரவிக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான தேர்வு. அவன் என்ன செஞ்சிருப்பான்?